வைகறை சங்கம் அதில் பொழுது வணக்கங்கள் அன்பு உறவுகள். வைகறை சங்கமம் இந்த தளம் ஜூலை 1, 2026 முதல் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக இந்த மாதத்தில் 31வது நாளை எட்டி பிடித்திருக்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்கிற அளவில் அவருடைய உரையில் சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்த மாதத்திற்கான தலைப்பு, இந்த இயக்கத்தின் பெயரான வைகறை சங்கமம் என்கிற பெயரிலேயே இங்கு மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வைகறை சங்கமம் என்ற தலைப்பின் கீழ் நேற்று வரை 30 ஆளுமைகள் மிக சிறப்பாக தங்களது உரைகளை எடுத்துரைத்து முடித்திருக்கின்ற நிலையில் முத்தாய்ப்பாக அந்த தலைப்பை முழு வீச்சில் வெற்றிகரமாக பேசி நிறைவு செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமையை குறித்த அறிமுக நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் இறுதி 5 பேருக்கு பின்னூட்டம் வழங்க வாய்ப்பு வழங்கப்படும். புதிய நபர்களாக இருந்தால் மிகவும் உத்தமம். அவர்கள் கை தூக்காத பட்சத்தில் ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கொண்ட போதும் பேசலாம். எல்லாருக்கும் சம வாய்ப்பு தான். புதியவர்கள் பேச வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் என்பதே தளத்தின் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. இந்த நிகழ்ச்சி இப்போது 5:25 துவங்கி இன்றைய ஆளுமை குறித்த அறிமுக உரையுடன் அவரிடம் தளம் ஒப்படைக்கப்பட்டு 6 மணிக்கு அவருடைய உரை நிறைவு செய்த பின் 15 நிமிடங்கள் பின்னூட்டத்துடன் நிகழ்ச்சி அவருடைய ஏற்புரையுடன் நிகழ்ச்சி இறுதி செய்யப்படும். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைய ஆளுமை குறித்த அறிமுக நேரத்தில் இவர் இந்த வைகறை சங்கமத்தில் முக்கிய ஒருங்கிணைப்பாளர் குழுவில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நிர்வாகி. இந்த தளம் துவங்குவதற்கு எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. வடார்காடு மாவட்டம் வேலூர் ஆம்பூர் நகரை சேர்ந்த இவர் BA CLIS பட்டதாரி. CLIS என்ற நூலக அறிவில் சான்றிதழ் படிப்பு முடித்தவர். பெண் தொழில் முனைவோருக்கான பல இயக்கங்களில் மிக தீவிர ஈடுபாடு கொண்ட இவர் பல சுய உதவி குழுக்களை துவங்கி வெற்றிகரமாக இயக்கியவர். அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சிகளை வழங்கியவர். தற்சமயம் டைரக்ட் செல்லிங் துறையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனத்தின் பிரான்சைசி ஸ்டோரை ஆம்பூர் நகரில் இயக்கி வரும் இவர் கூடுதலாக ஒரு இன்சூரன்ஸ் ஆலோசகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பலருக்கும் பல இன்சூரன்ஸ் ஆலோசனைகள் வழங்கி சிறப்பாக செய்து வருகின்றார். இயல்பாகவே பயிற்சி துறையில் இருந்த ஆரம்பத்தின் காரணமாக JC வேலூர் கிங்ஸ் அமைப்பில் இணைந்து அங்கு பொருளாளராக மிக சிறப்பாக 2 ஆண்டுகள் பணியாற்றியவர் இப்பொழுது JC வெள்ளூர் அமைப்பில் சிறப்பாக இயங்கி வருகின்றார். நிகில் பவுண்டேஷன் அமைப்பில் சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மிக சிறப்பாக பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றார். பல பெண்களின் அமைப்பிற்கு தொழில் முனைவோர் ஊக்குவிப்பாளராக பணியாற்றி வருகின்றார். இப்படிப்பட்ட பல நல்ல ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக இயக்கக்கூடிய சுமதி அம்மையார் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வைகறை சங்கமம் என்கின்ற தலைப்பில் இன்று அவருடைய ஒத்தாய்ப்பான கருத்துக்களை எடுத்து வைத்து நம்மளை மகிழ்விக்க வந்திருக்கின்றார். தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் சுமதி அம்மையார் அவர்களே, உங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை அறிமுகப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பெற்ற தாய்க்கும் பேணி காத்த தமிழுக்கும் வணக்கத்தை கூறி வைகறை சங்கமத்தில் உள்ள அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வைகறை சங்கமம். இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சிருந்திருக்கேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஸோ
காலையில் எழுந்தவன் காலத்தை வெல்வான் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வெற்றி பயணத்தின் முதல் படி தான் நம்ம வைகறை சங்கமம். இந்த வைகறை சங்கம்னு எடுத்தால் நம்ம தந்தை தாத்தான்னு சொல்லலாம், தந்தைன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாங்க. நம்ம திருவள்ளுவரை தான் சொல்றேன் நான். ரொம்ப அற்புதமான மனிதர். எந்த காலத்துக்கும் ஏற்றார் மாதிரியான திருக்குறளை வந்து வடிவமைச்சு கொடுக்கறதுல அவரை விட்டா வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்காக எழுதி வச்சுட்டு போன ஒரு திருக்குறள். சோம்பலை எப்படி முதிச்சா நம்ம வெற்றி பெறலாம்ன்றத பத்தி தான். ஸோ அந்த திருக்குறள் என்ன திருக்குறள் பார்க்கலாமா? வீரசேகரன் சார், உங்களுக்கு அந்த திருக்குறள் தெரியும்னா நீங்க சொல்லலாமே. அன்புகளுமைய வைகறை சங்கம உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வைகறை சங்கம நல்வாழ்த்துகளும் பணிவான வணக்கங்களும். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். 602வது குறள். தன்னுடைய பிறந்த குடியை சிறந்த குடியாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலை சோம்பலாக கருதி அதை ஒழித்து முயற்சியோடு வாழ்வார்களாக. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்கள யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. முயன்றுகிட்டே இருக்கிறவங்கள 1000 தோல்வியை கண்டாலும் அவன் முயற்சிக்கிட்டு இருப்பான், அவன் வெற்றி பெற்றுருவான் பாம்பாங்க. அந்த இனிய குறள் தான் 602வது குறள். நன்றி நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வீரசேகரன் சார், திருக்குறள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அப்போ நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். எப்பயோ வாழ்ந்துட்டு போன மனிதர் ஒரு சோம்பலை முதிக்கிறதுக்கு கூட ஒரு குறள் எவ்வளோ அழகா இருக்கு கேட்கும்போது. ஸோ சோம்பலை வந்து சோம்பலாலே முறிக்க வேண்டும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, கடனை அடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சோம்பலை முறிக்கக்கூடிய சோம்பலை முதல்ல விட்டுடணும். அப்படி விட்டீங்கன்னா உன்னுடைய குடி உயரும், உனக்கு தேவையான செல்வங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சோம்பலை விடணும்னா நம்ம வைகறையில எழுந்துக்கணுங்க. காலையில எழுந்துக்கணும். அந்த எழுந்தாவே உங்க சோம்பல் முறிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம வைகறை சங்கமத்துக்கு வந்தாவே உங்களுடைய சோம்பல் எல்லாம் முறிஞ்சு போயிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஸோ அப்படின்னா இந்த சோம்பலை முறிக்க வேண்டும் என்பதற்கு அவர் கூறிய அந்த திருக்குறளும் நம்ம வைகறை சங்கமத்தில் பங்களிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துட்டு தான் வரீங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சூரியன் எப்பவுமே வந்து நேரம் தவறிய பேச்சு வந்திருக்கா சூரியனு? டெய்லி உதிக்கிறோம், டெய்லி ஈவினிங்கான போய் மறைய போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, கொஞ்ச நேரம் நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது சூரியன் நினைச்சிருக்கா? இல்லை இல்லை. சூப்பர் குணசுந்தரி மேம். ஸோ அப்போ சூரியன் என்னைக்குமே நினைச்சதில்லை. அது மழைனா பெய்யட்டும், வெயில்லாம் பெய்யட்டும். வெயில்லாம் காயுதுன்னா நம்ம சூரியன் தான் வர போறாருன்னு வச்சுங்க. ஸோ அப்போ அவருடைய வேலையை தள்ளி போடுறதே கிடையாது. ஏன்னா அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்தார். நேரத்தை அவர் கரெக்டாக உதிச்சுதார். 6 மணிக்கு. இப்போ சில கிரக சூழ்நிலை 6:11க்கு, 6க்கு, 5:59க்கு அது மாதிரியான ஒரு சில சூழ்நிலையில வரும். அது ஆக மொத்தத்தில் 6 மணிக்கு மேலே அவர் கண்டிப்பாக வெளிவந்தே தீர்வார், நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு. அதுக்கு முன்னாடி அவர் வருவாரு. ஆனா வெளிச்சம் எப்போது கொடுக்க வர்றாருன்னா 6 மணிக்கு மேல நம்ம கொடுக்க வந்துடுறாரு. அப்ப அவர் கடமையை எங்கேயுமே தவறுறதே கிடையாது. கண்டிப்பா கண்டினியூஸா அவர் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய வேலை கன்சிஸ்டன்சியா பண்றது. அப்ப நம்ம வைகறையில எழுந்துக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்ப கன்சிஸ்டன்சியா நம்ம ஒரு விஷயத்த கமிட் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நம்ம வைகறை சங்கமம்னு ஒரு தளம் ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சோம்பலை முறிச்சு நல்ல விஷயங்களை காலையில நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். சில பேரோட சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவல் கட்டத்துக்கு போறதுக்கு உறுதுணையா இருக்கும். நம்ம இதுவரைலாம் படிச்சிருப்போம். படிக்காத நிறைய விஷயங்களை அவங்க பேசும்போது நமக்கு இன்னும் தெளிவா தெரியும். ஓ, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சுங்க. ஆனா இந்த வைகறை சங்கமத்துக்கு வந்த பின்னாடிதான் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக்ல சொல்றதா இருக்கட்டும், டைப் பண்ணி போறதா இருக்கட்டும். சில பேர் என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது ஏதோ ஒரு தளம் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு வந்திருக்குங்க. ஆனா அதை விட சிறப்பா இருக்கு. நிறைய சான்றோர்கள்லாம் இருக்காங்க இங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லைல்ல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அப்ரிசியேஷன் நல்லா கிடைக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தளம் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான். ஆக நம்ம எப்படி சூரியன் நேரம் தவறாம உதிக்காம
கரெக்டாக நேரத்தோடு உதிக்குதோ அது மாதிரி மனிதனும் நேரம் தவறாமல் எழுந்து நல்ல எண்ணங்களோட நாளைய தொடங்கினால் அவன் வாழ்க்கை ஒளிரும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். வாழ்க்கை ஒளிரணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகாம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இந்த வைகறை சங்கமம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நம்ம கற்றுக்குறோம், கற்ற விஷயத்த பகிர்றோம், பகிர்ந்த விஷயத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். அந்த வளர்ச்சியானது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வைகறை சங்கமத்துடைய நோக்கம். ஸோ அப்போ இங்கே கற்றல், பகிர்தல், வளர்தல், வெற்றி பெறுதல். இங்கே ரங்கன் ஒருத்தர் இருக்காருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமம், ரொம்ப அழகிய ஒரு கிராமம். அந்த அழகிய கிராமத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த டீ கடை இருந்துச்சுன்னா என்ன பண்ண, டீ கடையாண்ட காலை விடிகாலம் போய் பாருங்களேன், நிறைய பேர் போய் உட்காந்துட்டு, ஜென்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, டீ கடையாண்ட போய் டீ வாங்கி குடிச்சிட்டு ஏதாவது நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு ஊரில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பேசிக்கிட்டு இப்படியே இருக்காங்க. இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனும் அது மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஆசிரியை வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்து டீ குடிக்க, ஏன்னா அவங்க வெளியேருந்து வராங்க, வந்த உடனே டயர்டாக இருக்குது, சரி ஒரு டீ குடிக்கலாமேன்னு பார்க்கும்போது அங்கே மக்கள் நிறைய பேர் குழுமி இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்லலாம் வந்து பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிடல. இவங்க பார்க்குறாங்க, டீ குடிச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாளும் வராங்க, மறுநாளும் பார்க்குறாங்க, மறுநாளும் அதே விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ 3வது நாளும் வராங்க, அதே விஷயம் நடக்கும்போது ஒரு சில பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. காலையில் வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அவர் காலையிலேருந்து ஒன்று ஏர் பூட்டிட்டு போயிடுவார், அப்புறம் கவலை ஓட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. காலையில் எழுந்து போகும்போது காலையில் தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, காலையில் பழைய சாதத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க, அங்கே வேலையை முடிச்சுட்டு அதை தான் சாப்பிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வீணான வெற்றி கதையை பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாதிரிலாம் பேசினா நீங்கள் இப்படிலாம் முன்னேற முடியும், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பையன், நான் பேர் ரங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒரு மளிகை வச்சுருக்கேன். என்ன மளிகை, ஒன்றும் வியாபாரமே ஆகிறதில்ல, நான் போய் உக்காந்துட்ருக்கேன், ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, எத்தனை மணிக்கு போய் கடை வைக்கிறேன்னு அவர் சொல்கிறார். நான் 10 மணிக்கு போய் கடை திறப்பேன், அப்புறம் 10 மணிலேருந்து நான் வியாபாரம் பண்ணுவேன், இடையில எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன், திருப்பி எழுந்து போய் கடை திறப்பேன், இவ்வளோ இப்படி தான் போயிட்டுருக்கு, என்னுடைய வியாபாரமே கம்மியாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி இனிமேல் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மள மாதிரி தொழில் பண்ணுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தொழில் முன்னேற்றுவதற்கு பேசலாமான்னு கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அத்தனை மணிக்கெல்லாம் எழுந்து வரணுமே, காலையிலலாம் எழுந்து வர சொல்கிறீங்களே, என்னால் எழுந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சில நாட்கள் மட்டும் வாங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரி அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த டீ கடைக்கு வரவங்க, இன்னும் வராதவங்க, தொழிலில் இது மாதிரி நஷ்டமானவங்க, இவங்க நிறைய பேர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, ஒரு ஆசிரியை அவங்க வந்தாங்க, இது போல் சொல்லியிருக்காங்க, நம்மளை எல்லாரும் ஒன்றிணைக்க சொல்லியிருக்காங்க, வாங்க, என்னப்பா பேச போகிறாங்க, அதுக்கு போய் நம்மளை போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை வாங்க, நம்ம என்ன சொல்கிறாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏன் முன்னேறாமல் இருக்கோம், நம்ம எல்லோரும் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், நம்ம தொழில் மேலே என்ன பக்தி இருக்குது, இது எல்லாம் நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்னால் காலையில் எழுந்துக்க முடியாது, நான் 8 மணிக்கு 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் காலையில் எழுந்துப்பேன், ஆனால் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் எத்தனை மணிக்கெல்லாம் வந்துடணும், ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க, இங்கே நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது, நம்ம இதை பற்றி பேசலாம். ஐயோ அதிகாலையில் எழுது வர சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறதுக்கு 3 பேருக்கு ஒரு நபரை வந்து அவங்க நியமிக்கிறாங்க. அந்த 3 பேரில் யார் முன்னாடி வந்துட்டாலும் மீதி இருக்கக்கூடிய நபரை அவங்க கூப்பிட்டு வந்துடணும். அது மாதிரி ஒரு குழு அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொஞ்சமாக முதல்ல ஒரு சின்ன டீமாக செட் பண்ணி அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, எது மாதிரியான யோகாங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்குது, மன ஆரோக்கியம் சொல்லிக் கொடுக்குது, தீய எண்ணங்கள் எல்லாம் மனசில் வளர்த்துக்காமல் இருக்கிறது சொல்லிக் கொடுக்குது. இப்படி
நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு 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 முன்னேறி இந்த ரங்கன்ற என்ன பண்றாருன்னா, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்துடுறாரு. பிசினஸ்ல குரோத் ஆயிடுறாரு. அப்ப இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆமா, இந்த காலையில வேலையில நம்ம எழுந்து உட்காந்து நல்ல விஷயங்கள பேசுறதால, நமக்கு நிறைய நல்லது நடக்குதுன்னு ஒரு தன்னம்பிக்கை வளருது. தொழில்ல முன்னேற்றம் அடைகிறாரு. இவர பார்த்து மத்தவங்கள "எப்புட்றா இப்படி முன்னேற்றம் அடைஞ்சுட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் காலையில ஒரு சங்கமம் அமைச்சிருக்கோம். அந்த சங்கமத்துல காலையில போயிட்டு நான் உட்காந்துருவேன். ஸோ அப்ப என்ன நடக்குன்னா, அங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டு என் தொழில டெவலப் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்த அந்த சோம்பலும் போயிடுச்சு. இப்ப எனக்கு நேரம் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த நேரம் தான் என்னை இப்படி மாத்தியிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையை மாற்றியது வைகறை சங்கமம். அந்த வைகறையில் நான் எடுத்த சரியான முடிவு தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த ரங்கன் சொல்றார். ஸோ அப்ப இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகளை கடந்து போகணும்னா, நம்ம இது போன்ற ஒரு வைகறை சங்கமத்துக்கு நம்ம வர்றதன் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நீங்களும் வர வச்சீங்கன்னா, அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில அவங்க வாழ்க்கை முன்னேறுவதற்கு இந்த சங்கம் கண்டிப்பா துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வைகறை அப்படின்னா என்னங்க? வைகறை நீங்க எதை சொல்வீங்க? யாராவது சொல்லுங்க. வைகறை அப்படின்னா என்ன? இளம் காலை பொழுது. இளம் காலை பொழுது. அப்புறம் வேற யாருன்னா? தூய தமிழ்ல சொன்ன போனா விடிவெள்ளி என்று சொல்வார்கள். விடிவெள்ளி என்றும் சொல்வார்கள். நன்றி தங்கம்மா. ஸோ வைகறை மனதில் உள்ள கரைகளை அகற்றக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம். மனதுல வைகறை நம்மோடு இருக்கக்கூடிய அந்த கரைகளை அகற்றுவதற்கான ஒரு நேரம் தான் வைகறை. வைகறை என்னென்ன பண்ணும்? மனதில் ஏற்பட்டுள்ள தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய செயல்கள் கரையக்கூடிய நேரம் தான் வைகறை. சங்கம்னா என்ன சொல்வீங்க? கூடுமிடம். கூடுமிடம். அதாவது ஒன்றாக எல்லாரும் ஒன்றாக இணைவது சங்கமம். ஒன்றாக இணைவது. ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு வார்த்தை and விளக்கம் சொல்லலாம். இந்த வைகறையில எழுந்தாவே நமக்கு என்ன பண்ணும்? நேர்மறை எண்ணங்கள் இருக்காது. இறை ஆற்றல் அதிகமா இருக்கும். ஸோ நேர்மறை எண்ணங்களும் இறை ஆற்றலும் சந்திக்கும் நேரம் தான் சங்கமம். சேர்க்கைதான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனதில் உள்ள கரைகளை கரையும் இடம்தான் வைகறை. இங்க சங்கமம் என்பது நேர்மறை எண்ணங்களும் இறை ஆற்றலும் சந்திக்கும் நேரம் தான் சங்கமம். ஸோ வைகறையும் நல்ல எண்ணங்களை உதிக்கக்கூடிய அந்த வைகறையில் இருக்கக்கூடிய மனதில் உள்ள அனைத்து கெட்ட எண்ணங்கள் மற்ற செயல்களை விட்டு இந்த இறை ஆற்றலோட நேர்மறை எண்ணங்களோட சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு தான் இந்த வைகறை சங்கமம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய சக்திதாசன். ஆக்சுவலி இவர் பேர் சக்தி. இவர் என்ன பண்ணாருன்னா கண்ணதாசன் மேல வந்து ரொம்ப பற்று அதிகம். அவர் வந்து சக்திதாசன் தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாரு. ஸோ சக்திதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வைகறை சங்கமம் ஆரம்பிச்சப்ப நான் அவர்கிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட சார் நான் வைகறை சங்கமம் அவர் டெய்லி எனக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புவார். அப்போ நான் வைகறை சங்கமத்துக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதுக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாரு. அந்த கவிதை மட்டும் ஒரு டைம் படிக்கிறேன். இதை படித்தாவே இந்த செஷன் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வைகறை வந்து வாசல் திறக்கும், வாழ்வில் நம்பிக்கை பூக்கள் விரிக்கும். நம்ம டெய்லியும் வந்து காலையில் எழுந்து தான் நம்ம வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து தெரு பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போடுவாங்க. அப்போ காலையில் வைகறை வந்தால் தான் நம்ம வாசலே திறக்குது. நம்ம வாழ்வில் நம்பிக்கை பூக்கள் விரிக்கும்னு போட்டிருக்காரு. ஸோ நம்பிக்கை பூக்கள் எப்போ வரும்னா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது தான். விழித்த மனதில் ஒளிகள் பிறக்கும், வெற்றி பாதை நம்மை அழைக்கும். ஸோ அப்போ விழித்து எழுந்த உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ண, நீங்கள் தூங்கி எழுந்து பாருங்களேன், ஏதோ ஒரு சாதிச்சது போல ஒரு சக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். அது ஏதோ ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். வெற்றி பாதை நம்மை அழைக்கும்னா வெற்றி பாதை நம்மை அழைத்து செல்லும். தங்கம்மா கொஞ்சம் மியூட் போட்டுக்கு தங்கம்மா. பணிப்புலி சொல்லும் பாடம் இதுதான். புதிய தொடக்கம் நாளின் விதைதான். முயற்சி இருந்தால் உயர்வு நமதே, முன்னே செல்லும் மனமே பலமே. தங்கம்மா மியூட் போடுங்க. தேங்க்யூ.
சூரியன் தினமும் உதிப்பது போல சோதனை கடந்தால் சிறப்புகள் மேலே. அன்பை விதைத்தால் ஆனந்தம் பூக்கும், அமைதி வாழ்வில் என்றும் நிலைக்கும். வைகரி சங்கமம் வாழ்வின் விழிப்பு, வாய்ப்பை உணரும் மனதின் எழுச்சி. நல்லதை எண்ணி நாளை தொடங்கினால் நம் வாழ்வெல்லாம் நல்வழி மலரும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி நம்ம வைகரை சங்கமத்துக்காக எழுதி அமைச்சிருக்காரு. எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் இப்போதைக்கு அவருடைய நேரம் ஒரு மணி. அதனால என்கிட்ட சொன்னாரு, பரவாயில்லைங்க சார், நீங்க கலந்துனாலும் பரவாயில்ல, நான் யூடியூப் லிங்க் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு நல்ல விஷயத்த எங்கிருந்து வேணா பண்ணலாம், ஆர்வம் இருக்கு, ஆனால் நேரம் சரியான நேரமா இல்லை அப்படின்றதுனால அவர் எழுதி அனுப்பிய கவிதையை இந்த நேரத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே நம்ம பாரதியார் வந்து இந்த வைகரையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், புன்மையிருள் கனன்றோடி போயிற்று, எழுந்தது காரிருள் மாண்டு, எழுந்தன எங்கும் கதிரொளி வீசியே அப்படின்னு பாடியிருப்பார். யாம் செய்த தவத்தால்னா இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துக்காத எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இருக்கிறது நடக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நம்ம பாரதியார் சொல்றாரு பாருங்க, நான் செய்த தவத்தால இந்த பொழுதை பொழுந்து விட்டது எனக்கு அப்படின்றாரு. உண்மை இருள் கனன்றோடி போயிட்டு, தீமையை தந்திருக்கக்கூடிய அந்த இருள் இருக்கு பாருங்க, காணாம ஓடி விட்டுறது. எழுந்தது காரிருள் மாண்டு, அந்த காரிருள் போயிட்டு நல்ல ஒரு மலர்ச்சி எனக்கு கொடுத்தது. எழுந்தன எங்கும் கதிரொளி வீசியே அப்படின்றாரு. கதிரொளி வீசி எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுச்சு, ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த வைகரையில் எழுந்துக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது அளப்பரியது. அதை தான் அவர் அழகா சொல்லியிருக்காரு. அவருடைய தாசன் பாரதிதாசன் அவர் சும்மா விட்டுருவாரா? அவரும் அதை விட இன்னும் அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. வைகரி பொழுதில் எழுந்து விடு, வைகரி பொழுதில் எழுந்து விடு, வானம் விடிய முன் விழித்து விடு, வானம் விடிய முன் விழித்து விடு, செய்தொழில் யாவும் செவ்வனே செய்து வையத்தில் வாழ்ந்திட வழி இதுவே அப்படின்றார். செய்யற தொழில் செவ்வனே செய்யணும்னா நீ என்ன பண்ணணும், சீக்கிரமா எழுந்துக்கணும், வைகிற பொழுதுல எழுந்துக்கணும், வானம் விடியத்துக்கு முன்னாடி நீ எழுந்துக்கணும், செய்யற தொழில் எல்லாம் செவ்வனே செய்யணும், அப்பதான் இந்த உலகத்திலே நீ வாழ முடியும் அப்படின்னு நம்ம பாரதியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இந்த பணத்தை பார்க்கும்போது இறை வழிபாடு இல்ல பண்ணிட்டு போவாங்கல்ல, பஜன் பஜனை பாடிட்டு போறாங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சார். மார்கழி மாதம் பஜனை. சொல்லுங்க சார், சிவகணி மேம் எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ பஜனை இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். நாங்களாம் சின்னப்ப இருக்கும்போதெல்லாம் காலையில அந்த மார்கழி மாதம் மட்டும் காலையில பஜனை எடுப்போம். மற்ற நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல பஜனை எடுக்குது. என்னடா அது, பெண் பிள்ளைகள்லாம் போவாங்கன்னா எங்க ஊர்ல இருக்க பெண் பிள்ளைகள்லாம், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த தாளம் இருக்கு பாருங்க, அது மாதிரி தட்டிட்டு போவோம். அந்த பஜனை விளக்கு இருக்கு பாருங்க, அதுல யாராவது ஒருத்தர் கையில தூக்கிட்டு போவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு போவோம். அதுல யார் தூக்கி போகும்போது அதிகமா கலெக்ஷன் வருது, அது ஒரு போட்டி இருக்கும். இதுல என்ன விஷயம்னா, பஜனைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருமே அந்த எண்ணெயில வந்து காசு போடுவாங்க. ஸோ அந்த காசை எடுத்து கூட வந்த பசங்களுக்கு ஏதாச்சும் பக்கத்துல சாக்லேட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்பெல்லாம் கமர்கட்டு தான் மேக்சிமம் இருக்கும். ஆளுக்கு ஒரு கமர்கட்டு வாங்கிட்டு மீதி காசு எடுத்து உண்டியில போட்டு வந்துடுவோம். இது வந்து ரெகுலரா பண்ணியிருந்தோம். அப்ப எனக்கு காலையில எழுந்த உடனே அந்த சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டுனா அந்த மார்கழி மாசம் மட்டும்தான் காலையில சொன்னேன்ல, அப்ப போகும்போது இந்த ஒரு பாடல் வந்து பாடிட்டு போவோம். அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்ற குருவேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்றே, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. இது அருணகிரிநாதர் இயற்றிய அந்த பாடல். இந்த பாடலை நாங்கள் பாடிட்டு போவோம். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பாடல் நேற்று நான் நைட்டு உட்காந்துட்டு அந்த பாடல் கரெக்டாக எழுதியிருக்குமான்னு சொல்லி எழுதிட்டு அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக தான் எழுதியிருந்தேன். அப்போ அந்த ஆழ் மனசுக்குள்ள அந்த பாடல் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் அந்த வைகரையில எழுந்து அது ஒவ்வொரு முறையும் நான் பாடிய அந்த விதம் தான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் இருந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சி வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண லைஃப் அதுன்னு சொல்லலாம்.
என் கூட இருந்தவங்க அதுல இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அவங்க தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு என் கூட இருந்தவங்க எல்லாம் இப்ப இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா நோன்னு சொல்லாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் சொல்ல போனா அந்த சில மாற்றங்கள் நம்ம மனசுக்குள்ள இளம் வயதுல வந்ததுதான் காரணம் சொல்லலாம். ஸோ இதை பாத்தீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லுது? திரைக்காட்டில் குருவியை விரட்டுறதா? குருவி வந்து நம்ம இது பண்றது, விரட்டுறது. இந்த குருவியை விரட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா எப்ப நடக்குன்னா அதிகாலையில் தாங்க நடக்கும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கிராமம் தான், நான் பிறந்து வளர்ந்தது விவசாய குடும்பம் தான், பிறந்து வளர்ந்தது. நிறைய இந்த கம்பு செடியெல்லாம் நிறைய போடுவோம் நம்ம பயிரை விற்கும்போது. இது என்ன பண்ணோம்னா காலையில தான் என்ன பண்ணும், அந்த வைகரை போதுல தான் நிறைய வந்து அந்த குருவிங்க அப்படியே ஃபுல்லா வந்து அந்த கம்புல உட்காந்துரும். பால் ஏற நேரத்துல அப்படியே அந்த பாலை அழகா ஒரு ஸ்டா போட்டு உறிஞ்சிட்டு போற மாதிரி உறிஞ்சிட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க எங்க தாத்தானா, காலையில ஒரு இங்க அந்த உண்டிகோல் மாதிரி இருக்கும் அந்த குருவி அடிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அது கூட வந்து ஒரு டபரா ஒண்ணு இருக்கும், இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அது மாதிரி கொடுத்துருவாங்க. அது கையில ஒரு கொம்பு கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து குருவி அடிக்கிறதுக்கு, அது இன்னொன்று வந்து தட்ட அந்த சவுண்டு கேட்டு ஓடிடும் இல்லையா, அது மாதிரி. நாங்க காலையில எழுந்து போவோங்க. போகும்போது என்ன நடக்குன்னா பனித்துளி இருக்கு இல்லையா, அந்த பனித்துளி வந்து அந்த அந்த புல்லுடைய நுனியில வந்து அப்படியே நிற்கும். அந்த நீர் தவளை அப்படியே நிற்கும். அதெல்லாம் நீங்க எவ்வளவு பேர் அனுபவிச்சிருக்கீங்க தெரியாது. காலையில எங்க தாத்தா எங்களை கூட்டு போக சொல்ல காலைல செப்பல் போட விட மாட்டார். வெறும் காலை தான் நடக்க வச்சு கூட்டு போவாரு. அந்த பனி புல்ல எங்க கால் படும்போது அந்த எப்படி இருக்கும் நம்ம கால், அதுல போயிட்டு நம்ம திரும்பி வரும்போது பார்த்தா அந்த காலில் இருக்க ஒரு துளி அழுக்கு கூட இல்லாம அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. வெள்ளை வெளியேன்னு இருக்கும் அந்த கால்லாம் பார்த்துங்க. அந்த பனிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நுனிப்புள்ள அந்த தண்ணி இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா சூரியன் வர வர டக்குன்னு சொயின்னு வந்து கீழே விழுந்துரும் அந்த தண்ணி. ஸோ அந்த அந்த அருமையான காட்சிகள் எல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுவோம். சரி, நாங்க எல்லாமே நானே, என் தங்கச்சி, எங்க தம்பி, நாங்க 3 பேர் முதல்ல போவோம். எங்க சின்ன தம்பி அதிகமா வரமாட்டான். நாங்க 3 பேர் கண்டிப்பா தாத்தா கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ 2 பேர் வர முடியலாம், 2 பேர் கண்டிப்பா கூப்பிட்டு போயிடுவாரு. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு ஒரு 3 ஏக்கரா லேண்ட் அது. அப்படின்னா எவ்வளோ பெரிய பார்த்துங்க, 6 தலையா போட்டிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு நம்ம அந்த 1000 ஓட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை தட்டினா அப்படியே குருவி பறக்கும். கொஞ்ச நேரம் விட்டோம்னா அப்படியே மொத்த குருவி வந்து உட்காரும். அந்த காட்சிகளை நினைச்சு பாருங்களேன். ஒரு தட்டின உடனே அந்த மொத்த குருவிகள் அப்படியே பறக்கிற மாதிரி கிராமத்துல, அது இயற்கை சூழ்நிலை, அந்த பனி சூழ்நிலையில அப்படியே பறக்கும். கொஞ்ச நேரம் விட்டோன்னே உடனே அப்படியே மேல இருந்து அப்படியே பொறுமையா வந்து உட்காரும். அந்த அந்த காட்சி அழகானதுன்னா கூட நமக்கு தேவை என்ன, அதுல இருக்கக்கூடிய கம்பு இல்லாம போச்சுன்னா நமக்கு தானே பிரச்சனை. அதனால எங்க ஆயா சொல்லுவாங்க, நீங்க ஒழுங்கா 1000 ஓட்டுறீங்களா இல்லையான்னு நான் விளைஞ்சு பின்னாடி நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சும்மா உங்க தாத்தா கூட டைம் பாஸ்க்கு போறீங்களா அப்படின்லாம் எங்களை கேட்பாங்க. ஆனா நாங்க கரெக்டா அந்த வேலையை செய்வோம் தான். அதுல இடையில ஏதாவது தப்பு செடி முளைச்சிருக்குங்க. நம்ம எது சொல்றோம், வெள்ளரி பழம்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாசம் வீசும் பாருங்க. ரொம்ப அந்த வாசத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். உடனே நாங்க தேடுவோம். அந்த குருவி ஓட்டுறது கூட விட்டுருவோம். உடனே எங்கேயோ வாசம் வருது, அந்த வாசம் வர பக்கம் போனோம்னா அழகா அப்படியே வெடிச்சு அழகா இருக்கும். அந்த இதுதான் நம்ம சொல்ல வெள்ளரி பழம். ரொம்ப அருமையா இருக்கும். காலை பொழுதுல அதை எடுத்து அந்த சில்னஸ் இருக்கும்போது அப்படியே சாப்பிட்றது, அப்படிலாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாம் அனுபவிச்ச தருணம் இந்த வைகறை பொழுதுல எழுந்து நம்ம போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னு சொல்லுங்க. கும்மி. முளைப்பாரி கும்மி அடித்தல். முளைப்பாரி கும்மி அடித்தல். முளைப்பாட்டு. சூப்பர் பாரி, சூப்பர், பாரி. நன்றி. முளைப்பாரி கும்மிப்பாட்டு. முளைப்பாரி மேக்சிமம் இந்த முளைப்பாரியெல்லாம் கோயில்கள்ல, அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்னா அந்த அம்மனுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டுலாம் எடுத்துட்டு போவாங்க. எங்க ஊர்ல இப்பதான் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிறந்தபோதெல்லாம் இந்த மார்கழி மாசத்துல கல்யாணம் ஆகாத பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு முளைப்பாரி கூட எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள் 10 பெண்கள் அதிகமா கூட வருவாங்க. அவங்க வந்து நம்ம ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்கன்னு சொன்னா, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க, நம்ம ஊரை சேர்ந்தவங்க, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முளைப்பாரியை தூக்கிட்டு வந்துட்டு, இன்னைக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு, ஒவ்வொரு வீட்டுக்குமே வச்சுட்டு வந்து அந்த கும்மி கொட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாடல்களை பாடி, ஒரு ஒரு சில பேர் வந்து அரிசி குடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து காசு குடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த முளைப்பாரியை வச்சுட்டு அவங்க பாடுற பாட்டுன்னா, "முளைப்பாரி வளருதம்மா, முத்து போல வளருதம்மா. முளைப்பாரி வளருதம்மா, முத்து போல மலருதம்மா. மாரியம்மன் அருளாலே மங்களங்கள் பெருகுதம்மா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, குலவையிட்டு கும்மியடி, முளைப்பாரி சுற்றி நின்று முப்பெரும் தேவி வாழ்த்திட" அப்படின்னு பாடுவாங்க. "மாரியம்மன் தாயே வந்தருள்வாய், முளைப்பாரி ஏற்றி அருள்வாய், மழை பொழிந்து வளம் பெருக மணநாள் எங்களுக்கு தந்தருள்வாய்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் பாடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அந்த டைம் வரும்போது தான் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்ற தகவலை அதை தெரிவிக்கிறதுக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இது எப்போ நடக்குன்னா மார்கழி மாசத்துல தான் நடக்கும். நான் வந்து சின்ன வயசுல இருக்க சொல்ல இதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல பக்கத்து கிராமத்துல இருந்தெல்லாம் நிறைய பெண்கள் வந்து ஒண்ணா தான், அதாவது இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க பொழுது. அப்பெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணா வந்துருவாங்க. ஒரு கோயிலேருந்து அந்த முளைப்பாரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு கிராமமா வந்து கூடைய வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்ப அதை பார்க்குற பெரியவர்கள், ஓஹோ, இது கன்சாயம் பொண்ணு தானே, இது கோயின்சாயம் பொண்ணு தானே, இது கண்ணு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கோ, அவர்களுக்கோ, அவங்க வீட்டுக்கு தேவையான பிள்ளைகளுக்கோ அந்த பெண்ணை அடுத்த மாதம் தை மாதத்தில் முடித்து வைப்பதற்காக சம் ஒரு சாங்கியமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ மேட்ரிமோனிஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்ல. இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொண்ணுடைய அழகு பார்க்கலாம். பொண்ணு வந்து அவங்க பாடக்கூடிய அந்த நளினங்கள் பார்க்கலாம். ஸோ அப்பலாம் வந்து கை, கால்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க பாருங்க. அது எல்லாமே இங்க பார்க்க முடியும். ஸோ இப்படிலாம் நெறைய திருமணங்கள் அப்பலாம் நடந்தது. அதற்கு காரணம் இந்த முளைப்பாரி திருவிழான்னு சொல்லலாம். இத வந்து எங்க கிராமத்துல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து எனக்கு தெரிஞ்சப்புறமே வந்து அது இல்லாம போயிடுச்சு. அப்பல்லாம் இது போல வர பெண்கள பார்க்கறதுக்காகவே போய் நான் நினைப்பேன். ரொம்ப அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா புத்தாடை அணிஞ்சு, நல்லா அழகா பூக்கள்லாம் வச்சு, அ அது ஒரு என்ன சொல்றது? ஒரு அழகு, அது தனி சந்தோஷம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அத பார்க்கறதே ஒரு பெரிய அழகு தான். ஸோ அப்போ அந்த பொண்ணுடைய தன்மை எல்லாமே அதுல தெரிய வரும்போது, அந்த வீட்ல இருக்கக்கூடியவங்க அடுத்த மாதத்துல திருமணத்த முடிச்சு வைப்பாங்க. அது மாரி சூழ்நிலை நடந்த கிராமத்துல வளர்ந்தவன் நானு. ஸோ அத இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வைகறை பொழுது அவர்கள் செய்த அந்த நல்ல விஷயங்கள் அவர் வாழ்க்கையை மாற்றியதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்சர் பார்க்குறீங்களா? இந்த பிக்சர பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சங்கமம். வைகறை சங்கமத்தில் எழுதியிருக்கும் அனைத்து உறவுகளும் இதில் இருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். இந்த வைகறை சங்கம் தான். நன்றி தாமோதரன் சார். இந்த வைகறை சங்கமம் உருவாகுவதற்கு முக்கிய காரணிகள் சொன்னா இவங்க எல்லாருமே தாங்க. இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட தான் இன்னைக்கு ஒரு வைகறை சங்கமம்ன்ற ஒரு தளம் வந்து இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல குணங்கள் கண்டிப்பா இருக்கும். நல்ல சிறப்பானவர்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு காரணம் நம்மளுடைய தளம் வந்து சிறப்பான முறையில் அமையணும்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததியருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு போணும். ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைகறை சங்கமம் இந்த தளம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழு உறுப்பினர்கள் தான் மொத்த பேரும். இதுல பார்த்தீங்கன்னா, மேஜர் நாராயணன் சார், ஏவி ராமநாதன் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமோதரன் சார், ஜெகநாதன் சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர்களா இந்த தளத்துல பயணிக்கிறாங்க. இதுல தொழில்நுட்பத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பிருத்திவிராஜன் சார், டாக்டர் ஜெயகரன் சார், சிவகனி மேம், முத்துலட்சுமி மேம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல நமக்கு தேவையான எல்லா சப்போர்ட், ரெக்கார்ட் பண்றது, யூடியூப்ல அப்லோட் பண்றது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிருத்திவிராஜன் சார் இல்லைன்றதுனால இப்ப ரமேஷ் சார் கூடுதல் பொறுப்பு ஏற்றிருக்காரு. இப்போ ஜெயகரன் சார் இப்ப வந்துட்டாரு. இப்ப அவரும் அந்த பொறுப்பை எடுத்து செயல்படுத்த தயாரா இருக்காரு. மற்ற எல்லா உறுப்பினர்களும் இந்த நிர்வாகத்தை எப்படி நடத்துறது, எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்றதுன்றதுல எல்லாருடைய பங்களிப்போட எங்களுடைய பங்களிப்பும் இதுல இருக்கு. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை சிறப்பா செயல்படுத்தி இருக்கிறதுக்கு மெயின் காரணமே உங்களை போன்ற பார்வையாளர்கள் தான், உங்களை போன்ற பயிற்சியாளர்கள் தான் காரணம். நீங்களாம் இல்லாம இந்த வைகறை சங்கமம் இல்லை. நாங்க இத்தனை பேர் இணைஞ்சிருக்கோம்னா
ஏதோ எதிர்காலத்துக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு போனதுக்காக இணைஞ்சிருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து பயிற்சி கொடுக்குறீங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நாங்க கத்துக்கணுன்றதுக்காக வந்து கொடுக்குறீங்க. அதனால இந்த நேரத்துல வைகறை சங்கமம் சார்பாக வந்திருக்கின்ற உங்க அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த தளத்தை நான் லக்ஷ்மணா சாரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, நன்றி. மிக சிறப்பு, மிக சிறப்பு, மிக சிறப்பு. அருமையான தனது அதிகாலை பொழுதில் கருத்துக்களை இங்கு எடுத்துரைத்து நிகழ்வை சிறப்பாக முடித்து வைத்திருக்கிற சுமதி அம்மையார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பேச்சில் ஒரு இடம் குறிப்பிட்டார், அதிகாலை பொழுதில் அந்த பனித்துளைகள் வீழ்ந்து கிடக்கின்ற அந்த புல்லின் மீது நடப்பதே ஒரு சுகமான அனுபவம். அந்த சிலிர் என்ற சிலிர்ப்பு ஏற்படும் போது அதை பார்த்த அந்த புல்தரையில் நடந்தவருக்கு, வெறும் காலில் நடந்தவருக்கு தான் அந்த அருமை தெரியும். எங்கள் நிலம் ஆற்றை ஒட்டிய நிலம், மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பில் மாமரத்தில் அந்த பனித்துளி சொட்டி அது அந்த இலையின் கூரான பகுதியின் வழியாக மேலே சுட்டுவது, அது என் தலை மீதும் தோல் மீதும் முகம் மீதும் விழுவதே ஒரு சிலிர்ப்பான அனுபவம். அந்த புல்தரையில் வெறுங்காலில் அந்த பிஞ்சி பாதங்கள் என்று சொல்வார்களே, சிறுவராக இருக்கும்போது அதில் நடப்பதே ஒரு சுகமான அனுபவம். கண்டிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு அது வாய்க்க பெறாத ஒரு சுக அனுபவம். அதையெல்லாம் அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். கிராம பகுதியில் இருந்த நானும் அனுபவித்திருக்கின்றேன். அனுபவித்தவர்கள் அனைவருமே வரம் பெற்றவர்கள் என்று நான் சொல்வேன். ஒரு முறை வயல்வெளி, அதிகாலை பொழுதில் வழியே நடந்து செல்கின்றார் கம்பர். அந்த மாபெரும் கவிஞர் கம்பர் நடந்து செல்லும் போது அங்கு ஒரு ஏற்றம் இறைத்துக் கொண்டிருக்க ஒரு தொழிலாளி பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார். பல பாடல்களை பாடும்போது ஒரு இடத்தில் மூங்கிலிலை மேலே மூங்கிலிலை மேலே என்று சொல்கிறார் தவிர அடுத்த வரி வரவில்லை. ஏதோ மனம் போன போக்கில் பாடுகிறார். இயற்கை கவிஞர் அல்லவா அந்த ஏற்ற தொழிலாளி. அவருடைய உழைப்பின் கவலை தெரியாமல் இருக்க அந்த பாடலை பாடிக்கொண்டே, பல நாட்டுப்புற பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது மூங்கில் இலை மேலே என்று அவர் பாட, அதற்கு மேல் அவருக்கு என்ன வார்த்தைகளை போட்டு அதை கொண்டு போவது என்று தெரியவில்லை. அப்பொழுது கம்பர் பெருமான் பாடுகின்றார், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்று பாடி முடிக்கின்றார். விடிய காலையில் ஓங்கி உயர்ந்த மூங்கில் மரத்தின் மீது இலை மீது தங்கி இருக்கும் பனித்துளிகளை கதிரவன் எழுந்தவுடன் ஈர்த்து கொள்ளும் அந்த காட்சி மிக ரசனையுடன் முடிக்கின்றார். இதைதான் நான் சொன்னேன், எங்க தோப்பு மாந்தோப்பில் சொட்டும் அந்த பனி நீரை தோளிலும் கைகளிலும் கால்களிலும் முகத்திலும் சுமக்கும் போது ஏற்படும் அந்த சிலிர்ப்பை அன்று அந்த மூங்கில் இலைகள் மீது சொட்டிய நீரை குறித்து கம்பர் பாடி சிலிர்க்க வைக்கிறார் நம்மை. அம்மையார் அவர்கள் அவர்கள் நிலத்தில் அந்த பிஞ்சு பாதங்களில் நடந்து சிலிர்த்த அனுபவங்களை அவர் சொல்லிய போது ஏற்பட்ட அனுபவங்களை நான் மீண்டும் எனது சிறு வயது ஞாபகத்திற்கு அழைத்து சென்றமைக்காக பாராட்டி, இப்பொழுது பின்னூட்டம் வழங்கும் நேரம். இன்றுதான் முழுமையாக சிறப்பாக 5 பேர் கையை தூக்கிவிட்டு காத்திருக்கிறார்கள். 6வது நபரும் நானும் எனக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு கையை தூக்கி இருக்கிறார். ஆக நண்பர்களே, ஒரு முழுமையான ஒரு அட்டெண்டன்ஸ் பின்னூட்டம் வழங்குவதற்கு முதலாவதாக தங்கம் சாய்ராம் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மனமகிழ் வைகறை சங்கமத்தோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான வைகறை சங்கமம். சுமதி அவர்கள் சொல்வது போல, கரையை நீக்கி நான் வைகறை என்றால் களைப்பினை போக்கி களிப்பினை தரும் நேரம் வைகறை. ஏன்னா சோர்வாக படுத்திருக்கும், அந்த சோர்வை நீக்கி களிப்பை மகிழ்ச்சியை தர. அதுபோல கரையை நீக்கி என்று சொன்ன விதம் மிகவும் அழகும். சங்கமம் எதிர்மறையும் நேர்மறையும் ஒன்றாக கூடும். சங்கமம் என்றாலே கூடுதல் தான். பூம்புகாரில் பார்த்தா கடலும் காவிரியும் சேருமிடம் சங்கமம் என்று சொல்வோம். அதுபோல அழகா எதிர்மறையும் நேர்மறையும் கூடுமிடம் சங்கமம். மிகவும் அருமை. ஒவ்வொரு அந்த பனித்துளி அது அதை ரசித்தவர்களுக்கு மட்டும், அது காலால் மிதித்து அதை எடுத்தவர்களுக்கு மட்டும்
வைகரையில் யார் எழுந்து செய்கிறார்களோ அது அவர்களுக்கு மட்டும் அந்த அருமை தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. அதுபோல இந்த முளைப்பாரி கொட்டுதல் அப்படின்னு அந்த இது குலைவு கொட்டுவாங்க பாரு. எனக்கு அவங்க சொல்லக்குள்ள அந்த நடுப்பர் குலைவு கொட்டணும்னு என்று வந்து விட்டது. அடக்கி கொண்டேன். ஏன்னா ஐம்புலங்களை அடக்க வேண்டுமே என்று அடக்கி கொண்டு இருந்தேன். பரவாயில்லை. இது வந்து எங்க ஊர்ல வந்து திருக்கடையூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3வது நாள் பொங்கல் முடிஞ்சு 3வது நாள் தான் இந்த முளைப்பாரி எடுத்துட்டு போய் அங்க கன்னியாபரமேஸ்வரி கோவில்னு இருக்கும். வீடு வீடா கும்மி அடிச்சுட்டு போயிட்டு அந்த பைசே அந்த குடுக்கிற காசை வச்சு அந்த கடவுளுக்கு எல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது பழைய நினைவுகளுக்கு அடிச்சுட்டு போய் வைகரையில் என்னை நல்லா உற்சாகப்படுத்திய சுமதி அம்மாவுக்கும், என்னை இணைப்பு தந்து வழிவிட்டு என்னை உள்ளே அழைத்த சான்றோர்களுக்கும், இங்கு வைகறை பொழுதில் தன்னை மறந்து அமர்ந்து இன்றைய பொழுது நல்ல பொழுதாக ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையையும் இறைவனையும் துதித்து இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வகுப்பு மிகவும் சிறப்பு. மிக்க நன்றி. சுருக்கமான தனது உரையால் மகிழ்வித்த தங்கம் சாய்ராம் அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தான் சேர்ந்துள்ள யோகாசன வகுப்பை கட்டடித்து விட்டு மிக ஆர்வமுடன் சுமதி அம்மையாரின் நிகழ்ச்சி கண்டு கேட்டு பின்னூட்டம் வழங்க வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவிதா கண்ணன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியே முகம் பார்த்து காட்டி பேசுனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். சுமதி மேம்க்கு மிக்க நன்றி. ஆக்சுவலி இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒத்துழைத்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு யோகா மேம் இன்னைக்கு லீவ் போட்டதுனால, லீவ் கேட்டதுனால நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு கூடவே சேர்ந்து உங்க கூட யோகா பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து அட்டன் பண்ணேன் இந்த செஷனையும். ரொம்ப அப்படியே கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க சுமதி மேம், ரொம்ப சிறந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சிறுபருவத்து கதையெல்லாம் சொல்லி அதை வந்து நாங்களும் அனுபவிக்க வச்சிங்க. என்னுடைய சிறுபருவத்துக்கும் என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டீங்க. கிராமத்துல சிட்டில பிறந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ரொம்பவே நான் ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வயல்வெளி எல்லாம் பார்த்தப்போ எனக்கு வந்து அதுல போகணும், அதுல வந்து என் மாமனார் கிட்ட எல்லாம் பம்ப் செட் எல்லாம் வச்சு தர சொன்னேன் நானு. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து என் குழந்தை பிறந்த பிறகு அமைஞ்சது. என் குழந்தைங்கள்லாம் அதுல போய் நல்லா விளையாடி அவங்கெல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனாலும் நீங்க அந்த பனித்துளி அதுல நடந்து போறது அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே படத்துல வர மாதிரியே, இந்த முதல்வன் படத்துல அவ குருவி ஓட்டிட்டு போற மாதிரி அந்த இதெல்லாம் பார்ப்போம். சங்கர் படத்துல எல்லாம் வந்த மாதிரி அந்த தூக்கணாங்குருவி, அந்த குருவி, அந்த சாங்கு எல்லாத்தையும் எனக்கு ரிலேட் பண்ணி ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் சூப்பரா கொண்டு வந்தீங்க. நானே அனுபவிச்ச மாதிரி இருந்தது. அதாவது தாத்தா பாட்டியோட வாழ்வதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லணும். அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அறிவுரைகள், கதைகள் அதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கீங்க. அதனாலதான் நீங்க இவ்வளோ சிறப்பா இவ்வளோ அழகான உரையை கொடுத்தீங்க. அந்த கவிதை சொன்னீங்க, நேர்மறை எண்ணங்கள் சொன்னீங்க, சோம்பலை எப்படி விரட்டி அடிக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் பெண்களாகிய நமக்கு பல கஷ்டங்கள் வரும். அதை வந்து அந்த காலையில தான் போட்டு அமுக்கும், நம்மளை போட்டு அந்த 4:30 மணிக்கு தான் நம்மளை போட்டு அமுக்குற டைமு. இருந்தாலும் ஒரு அலாரம் அடிக்கும், எழுந்திருக்கணும், நம்மளோட வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஊக்கத்தை கொடுத்து, ஒரு என்ன சொல்றது, இந்த மந்த் எண்டில் நாளைக்கு புது மாதம் பிறக்க போது, மந்த் எண்டில் வந்துட்டு ஒரு பூஸ்டர் மாதிரி, ஒரு பூஸ்டர் இன்ஜெக்ஷனாக வந்து எங்களுக்கெல்லாம் ஊட்டி அருமையான உரை நிகழ்த்திய சுமதி மேம்க்கு கோடான கோடி நன்றிகள். அண்ட் அழகா அதை தொகுத்து வழங்கின லக்ஷ்மி நாராயணன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, நாளைக்கு வந்து நான் வந்து முடிஞ்சா என்னுடைய முகத்தை காட்டுறேன். இப்ப வந்து சூழ்நிலை சரியில்லாததுனால மன்னிக்கணும் லக்ஷ்மி நாராயணன் சார். அண்ட் அழகான இது சொன்னீங்க சார், அந்த
மூங்கில் இலை மேலே மூங்கில் இலை மேலே தூங்கும் தூங்கும் பனி பனி போலே. நீரே, தூங்கும் பனி நீரே தூங்கும். அது வாங்கும் வந்து கதிர் என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல எங்க டீச்சர், தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்த பாடம். அது வந்து அப்படியே பசுமையா எனக்கு வந்து பல்ப் எரிகிற மாதிரி ஒரு திருப்பி என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட. அதே மாதிரி ஏற்றமையா ஏற்றம், அந்த ஏற்றம் இறைக்கும் அந்த அதுக்கு கூட ஒரு பாடல் உண்டு. அந்த அந்த பாடல்ல சொல்லி எங்க தமிழ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல நல்ல கான்செப்ட். இன்னைக்கு நல்ல அருமையான தகவல்கள் நிறைந்த வைகறை சங்கமத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி லட்சுமி நாராயணன் சார். நீண்டதொரு பின்னோட்டத்திற்கு வழங்கிய கவிதா மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அடுத்தபடியாக ஜெகநாதன் சார் அவருடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி லட்சுமி நாராயணன் சார் அவருக்கு. சுமதி மேடம் வந்து அருமையா அந்த கிராமத்து வைகரையை பத்தி, வைகரையில நடக்கக்கூடிய விஷயங்களை அழகா சொல்லிட்டு வந்தாங்க. அதுல வந்து அந்த முளைப்பாரின்றது வந்து அந்த காலத்துல ஒரு திருமண தகவல் மையமா இருந்ததையும் அவங்க சொல்றாங்க. இத்தனை விஷயங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துல வந்து நம்ம 31 நாட்கள்ல வந்து நிறைய விஷயங்கள், தகவல்கள் வைகரையை பற்றி அலசி ஆராய்ந்திருக்கோம். அதுல வந்து அதிகமா நம்ம கேட்டது வந்து காலையில சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி, அது மாதிரி. அதை தவிர நிறைய பேர்கள் வந்து காலை அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அதனால இது ஒரு சிறந்த தகவல் திரட்டா இருந்தது வைகரையை பொறுத்தவரையில. இந்த மாதம் சிறப்பாக முடிந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. அடுத்த மாதத்திலிருந்து சுதந்திர இந்தியாவின் சுதந்திரத்தை பற்றி நாளையிலிருந்து பேச போறோம். அதற்காக அவருடன் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஜெகநாதன் சார். நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் பின்னோட்டம் இங்கே சிறப்பாக எதிரொலித்திருக்கிறது. உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மெக்ராஜ் மேடம் மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்றார். இந்த அம்மையார் மெக்ராஜ் அவர்கள், நீங்க சம்மப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அழகா உங்க பேர் சேர்ந்து 2 பாயிண்ட் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும். நன்றி. மெக்ராஜ் இருக்கீங்களா? குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் இங்க தளத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வைகறை சங்கம் என்று சுமதி மாம் வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க. இந்த வைகறை சங்கம் சொல்லிட்டு நம்ம வைகரையில எந்திரிக்கிறதுனால நம்ம சோம்பலை முறிக்கப்படுறதுன்ட்டு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. 365 நாளும் வந்து சூரியன் வந்து வருஷம் முழுவதுமே வந்து காலையில அது நேரத்தை தவறாத அது கரெக்டான நேரத்துல வருகிறது. அதே மாதிரிதான் எங்களுக்கு மேஜிக் மார்னிங்ல இருக்கிற எங்க சுமதி அம்மையாரும் 365 நாளும் உடம்பு சரியில்லைனாலும் சரி, பலவித நிகழ்ச்சிகள் அவங்க கலந்து கொண்டிருந்த சமயத்திலும் சரி, அவங்க வந்து கரெக்டா சூரியனை போலவே வந்து கரெக்டா வந்து மேஜிக் மான்றின்ற ஒரு அமைப்பை வந்து காலையில கரெக்டா 4:45 அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சூரியனை போலவே தான் எங்க சுமதி மாமாவும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது கரெக்டான நிலைமையில அவங்க கொண்டு வராங்க. இது மூலமாவே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், வைகரையில இருந்தாதான் அவங்க வந்து இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் செய்யறதை பற்றி நான் வந்து இயற்கையிலேயே உண்மையிலேயே நான் அறிந்து கொண்டது. 2வது வந்து அவங்க இயற்கையிலேயே வந்து அனுபவிச்ச கதைகள்லாம் சொல்லும் பொழுது அவங்க கூடயே நான் கையை பிடிச்சு நடந்து போய் அந்த கிராமத்துல உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்ணால கண்டது போல ஒரு உணர்ச்சியை நான் அடைந்தேன். ஏன்னா கிராமத்துல எல்லாம் நாங்க வந்து உள்ள அனுபவம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து சிட்டியில இருக்கனால எங்களுக்கு அதை பத்தி அனுபவம் கிடையாது. இயற்கையிலேயே அந்த அனுபவத்தை இந்த வைகறை மார்னிங்ல நான் காலையில எந்திரிச்சதுனால நான் எல்லா இதையுமே அவங்களுக்கு கை கூட்டி நான் நடந்து போய் அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டது போல எனக்கு ஒரு உணர்வை நான் தெரிஞ்சு கொண்டேன். ரொம்ப தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பை கொடுத்த லட்சுமி நாராயணன் சார் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. நன்றி மகராஜ் அவர்களே. மதுரை நகரிலிருந்து இணைந்த உங்கள் பின்னூட்டத்தை மிக அருமையாக வழங்கினீர்கள். உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து நமது தாமோதரன் சார் உங்க பின்னூட்டத்தை வழங்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, அப்புறம் கையை கட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். வைகறை சங்கமத்திற்கு என்னுடைய எளிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வைகறை காலையில் எழுந்தவுடன் சோம்பலை முறித்து வைகரையில் அமர்ந்தால் பல கருத்துக்களை நாம் கேட்கலாம், அந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் 31வது நாள் நம்முடைய சுமதி மேடம் அவர்கள்
கிராமத்துக்கே அழைத்து சென்று விட்டார். ஆம், பனித்துளியில் நடப்பது என்பது மிக சுகம். அதனால் கரும்பு தோட்டம் ஒரு 5 ஏக்கர் போட்டிருந்தோம். அப்போ சுற்றி வரும் காலையில் அந்த காலையில் அந்த பனித்துளியில் நடந்து செல்வதே ஒரு பெரிய இன்பமாக இருக்கும். ஆனால் சில்லுன்னு இருக்கும். அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பணம். ஆனால் அந்த நீங்கள் மேடம் சொன்னது போல அந்த வரப்பிலிருந்து வெளியில் வந்தால் கால்கள் சுத்தமாக இருக்கும். அது ஒரு பேரின்பம். அதுபோல இப்போ முளைப்பாரி நானும் பார்த்திருக்கின்றேன். முளைப்பாரியை வைத்துவிட்டு பெண்கள் நடனம் ஆடி அந்த பாட்டை பாடும்போது அது ஒரு உற்சாகமாக இருக்கும். சினிமாவில் பார்ப்பது போலவே தோன்றும் அது. அந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்திருக்கின்றேன். விடிவதற்கு முன் அந்த காலை வயல்களில் நடப்பது தனி இன்பம். அதை அனுபவித்தவர்கள் தான் தெரியும். அது சுமதி மேடம் ஒரு கிராமத்தில் இருந்ததினால் அவருடைய பக்குவமாக அந்த நடைப்பயணத்தை நன்றாக விளக்கியிருக்கின்றார்கள். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோடே. நான் இந்த பாடலை அந்த ஏத்தம் ஓடும்போது நானும் கிராமத்திலிருந்து மதுராந்தகம் பக்கத்தில் பூதூர் வீராணக்குன்னம் அந்த ஊரில் தான் என்னுடைய பாட்டி வீடு. அங்கேருந்து வரும்போது அப்போது பஸ்ஸுக்கு நடந்து தான் வரணும். 4 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். அப்போது தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது பாட்டுக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு செவியில் ஒரு தேன் ஊடுவது போல இருக்கும். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த வைகரையில் நாம் அனுபவிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு செயலாக நேர்ந்தது. இப்பொழுது மிக எளிதாக அமைந்து விட்டது. சுமதி மேடம், நீங்கள் கிராமத்து பெண், கிராமத்தில் அனுபவித்ததை அப்படியே வைகரையில் நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்பது மிக சிறப்பு. இந்த சிறப்பை லட்சுமி நாராயணன் சார் கொடுத்தது எங்களுக்கு மிகவும் சிறப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். இந்த வைகரை சங்கமம் அதிகாலை பொழுது பயிற்சி தளமானது நாம் மறந்துவிட்ட, நாம் இழந்துவிட்ட, நாம் கடந்து வந்து விட்ட பல இனிய அனுபவங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு தளமாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. சிறுவயது அந்த பரப்பு மேல் உள்தரையில் செருப்பு பாதங்கள் இல்லாமல் நடந்த அந்த அனுபவத்தை எல்லாம் நான் இப்பொழுது உணர்ந்து பார்க்கின்றேன். மிக அருகாமையில் தான் நிலம் இருந்தாலும் கூட இன்று மாசுபட்ட நிலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே உரம் சிதறி கிடைக்கிறது. பூச்சி மருந்து அடித்த புல் தரையாக இருக்கிறது. அதில் நடந்தாலே புதுவிதமான நோய்கள் வந்துவிடுமோ என்ற பயத்தில் நான் இப்பொழுதெல்லாம் நிலத்தின் பக்கம் போவதே இல்லை. ஏன்னால் ஆற்று மணலில் நடப்பதும் சுகமான அனுபவம். அதுவும் சுரண்டி எடுக்கப்பட்டு வெறும் கட்டாந்தரையாக காட்சியளிக்கிறது. பாறை, சுண்ணாம்பு பாறைகள் தான் தெரிகிறது ஆற்றில். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழலை இன்று இந்த நூற்றாண்டு கட்டிவிட்டது. இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது, கண்ணில் நீர் தழும்புகிறது. ஆக நல்ல விஷயங்களை அசைப்படும் நேரத்தில் இழந்துவிட்ட சுகங்களையும் கூட நான் நினைத்து பார்த்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. அந்த வகையில் நம்மை கிட்டத்தட்ட சிறு வயதுக்கு பிள்ளை பிராயத்துக்கு அழைத்து சென்ற இவருடைய உரையை தொடர்ந்து அவருடைய பின்னூட்டத்தை ஏற்புரையை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அருமையான மாடரேட்டரோட இன்னைக்கு கொண்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய என்னுடைய நண்பர்களும் கூட இன்னைக்கு புதிய நண்பர்களும் கலந்துட்டாங்க. இந்த வைகரை சங்கமத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் ஆகிடுமோன்றதுனால அந்த டைமை சரி பண்ணுறதுலேயே நான் சில விஷயங்களை நான் பேசாமட்டேன். அதனால் இந்த ஏற்புரையில் அந்த 2 வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த பணியை பற்றி நான் பேசும்போது டாக்டர் ஜெயகரன் சாரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பாடல் பாடுங்க சார்னா அந்த பாடல் பாடினார் அப்படியே அங்கே எப்படி பாடியிருப்பாங்களோ அப்படியே பாடியிருப்பார் அந்த பாடலை. நான் அடிக்கடி லட்சுமணா சார்கிட்ட கேட்குறது உண்டு. சில பாடல்கள் சார் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி கேட்பேன். எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்க சொல்ல நாங்கள் பாட்டு சொல்லுது. அப்போ அவர் பாடின பாட்டு நம்ம டாக்டர் ஜெயகரன் சார், பனி விழும் மலர்வனம் பாதை ஒரு தரம், அந்த பாடலை அவ்வளோ அருமையாக பாடுவார். அதில் அந்த இடையில வரும் பாருங்க, அந்த சிரிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் வரும். இப்போ அவர் கேட்டுட்டு இருப்பார் தான் நினைக்கிறேன்.
சார் இருக்கீங்களா சார்? பணிவிழ மலர்வனம் உன் பார்வை ஒருவர் பாரு இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமாறும். ஜெயகாந்த் சார் இருக்கீங்களா? அம்மா இருக்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்னொரு ஒரு தருணத்துல 2 வரிகள் மட்டும் உங்களுடைய சேர்ந்து 2 வரிகள் மட்டும் உங்க குரல்ல பாடினா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பெரிய பாடகர் லட்சுமி நாராயணன் இருக்கும்போது நீங்க எனக்கு ஏறது காமெடியா இருக்குது. இது வேற ரெக்கார்டிங் இல்ல, வேணாம் வேணாமா? அமைதி அமைதி என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக டாக்டர் ஜெயகரன் அவர்கள் அந்த 2 வரி பாடலை பாடி நிகழ்ச்சிக்கு நன்ற ஒரு வலுவூட்டுவார். பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஏஹே இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். போதுமா? நாம இன்னொரு நாள்ல முழுசா பாடலாமா? நன்றிமா. நன்றி. ஏன்னா இது நான் கேட்டு ரசித்த பாடலா இருந்தாலும் கூட நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த வைகறை சங்கமம் வைகறை சங்கமன்ற தலைப்பு இன்றையோடு நிறைவு பெறுகிறது. அந்த நிறைவு விழாவில் நம்ம டாக்டர் ஜெயகாந்த் சாருடைய ஒரு பாடலோட இந்த நிறைவு பண்ணணும்னு நினைச்சேன். எங்க சார் வரமாட்டாங்க, கரெக்டாக வந்துட்டேன் ஸ்டேஷனுக்கு. ரொம்ப நன்றி சார். நல்ல ஒரு வரிகளோட இந்த மகிழ்ச்சியோட இந்த பாடலை கேட்ட இந்த மகிழ்ச்சியோட இன்றைய கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். நன்றி. அனைவரும் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இன்றைய 31வது நாள் வைகறை சங்கம தலைப்பிலான நிகழ்ச்சி நிறைவு கூறுகிறது. நாளை இந்திய சுதந்திரம், ஏன்னா ஆகஸ்ட் 15 அடுத்த மாதத்தில் வருகின்ற காரணத்தால் இந்திய சுதந்திரத்தை போற்றும் விதமாக இந்திய சுதந்திரம் என்கிற தலைப்பில் அவரவர்களுக்கு இந்திய சுதந்திரத்தை குறித்த அதன் ஆளுமைகளை குறித்த அதன் வெற்றி வீரர்களை தியாகிகள் குறித்த கருத்துக்களை வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் நாட்டுப்பற்றுடனும் தியாக உணர்வுடனும் முழு ஈடுபாட்டுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க கேட்டுக்கொண்டு, நாளை இராணுவத்தில் பணியாற்றி பல வீரதீர செயல்களை செய்து முடித்த நெம்மையில் ஒருவராக இருக்கக்கூடிய மேஜர் நாராயணன் சார் அவர்கள் நாளை இந்திய சுதந்திரத்தில் பற்றிய தனது கருத்துக்களை எடுத்துரைக்க காத்திருக்கின்றார். அனைவரும் திருவாரியாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க கேட்டுக்கொண்டு இன்றைய அளவில் இத்துடன் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வந்து கலந்து கொண்ட அனைத்து நல்லோர்களுக்கும், பின்னூட்டம் வழங்கி சிறப்பித்த அனைத்து நல்லோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறது உங்கள் அன்பிற்குரிய நண்பன் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.